அனைவருக்கும் வணக்கம். சத்யா பிள்ளஸ்லேருந்து என்ஜினியர் பாலமுருகன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மனையடி சாஸ்திரம் வாஸ்துனா என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். வாஸ்துங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தை போலவே ஒரு அரிய கலையாகும். அதில் பல உண்மைகள் இருக்குது. ஆனால் ஜோதிடத்துக்கு கொடுக்குற ஒரு முக்கியத்துவம் வந்து நம்ம மனையடி சாஸ்திரம் வாஸ்துக்கு நம்ம கொடுக்குறது கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் திருமணம் செய்ய நினைக்கிறோம் அப்படின்னு வச்சிங்களேன். முதல்ல ஒரு ஜோதிடரை தேடுறோம். அவர்கிட்ட பொண்ணுக்கும் பையனுக்கும் பொருத்தம் இருக்குதா, அவங்க மன வாழ்க்கை எப்படி இருக்கும், பெண்ணுடைய மாங்கல்ய பாலம் எப்படி இருக்கும், எத்தனை குழந்தைகள் பிறக்கும் அப்படிங்கிற விவரங்களை அந்த ஜோதிடர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் வீடு கட்ட நினைப்பவர்கள் அவ்வாறு செய்கிறது கிடையாது. மனையடி சாஸ்திரம் அதாவது வாஸ்தை பற்றி எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது கிடையாது. ஒரு இன்ஜினியரையோ அல்லது அனுபவம் வாய்ந்த ஒரு மேஸ்திரியோ தான் தேடி போகிறாங்க. அவங்கக்கிட்ட வீடை இப்படியெல்லாம் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணுறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒருவர்கிட்ட வந்து பணம் நிறையா இருக்குது, வீடு கட்ட தொடங்குறாரு. ஆனால் அவரால் அந்த வீடை கட்டி முடிக்க முடியல, பாதியிலேயே விட்டுறாரு. ஆனால் மற்றொரு பார்த்தோம் அப்படின்னா, காசு கொஞ்சம் தான் இருக்குது, கடை வாங்கி கட்டிடலாம், ஏதாவது ஒரு பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு குருட்டு எண்ணத்தில் வீடு கட்ட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் பார்த்தோம் அப்படின்னா, அவரை விட இவர் வந்து சீக்கிரமே வீடை கட்டி குடியும் போயிடுறாரு. இந்த மாதிரியான நிலை போகிறதுக்கு வீடு கட்டும்போது மனையடி சாஸ்திரத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்தோம் அப்படின்னாலே இது மாதிரி பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். ஒருவர் சொந்த வீடு கட்டி சொத்து மேல் சொத்து சேர்த்து பல லட்சம் அதிபதியானவங்களும் இருக்காங்க. அப்புறம் சொந்த வீடு கட்டினதால் நிறைய நஷ்டம் ஏற்பட்டு கடைசியில் கட்டின வீடையும் விட்டுட்டு வாடகை வீட்டுக்கு போனவங்களும் இருக்காங்க. அதனால் நம்ம வீடு கட்டும் பொழுது வாஸ்துனா என்ன, அது என்ன சொல்ல வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வர பாதிப்புகள்லேருந்து நம்ம கொஞ்சம் விடுபடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.